அவர் கூட இருக்கிறவரே, அதாவது அவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே, அதாவது சிந்தாமணி அண்ட் இந்த ஃபினான்சியர் இவங்க 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சு விட்டுறாரு. அதாவது இந்த மாதிரி சிந்தாமணி பேச்சை கேட்டு அந்த ஃபினான்சியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மனோஜ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா முத்துவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது முத்துவோட மொபைலுக்கு ஒரு வீடியோ ஒன்று வருது. என்ன வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி மனோஜ் விஜயம் அந்த மாதிரி சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டேட்டில் உள்ள வீடியோ. ஸோ அந்த மாதிரி சிந்தாமணி அண்ட் அந்த ஃபினான்சியர் இவங்க சொல்லி தான் அந்த மாதிரி அந்த போலி கையெழுத்தை இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி வித் ஆடியோட, அதாவது ஆடியோட ரெக்கார்ட் ஆயிருக்கும் போது, ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி முத்தோட மொபைலுக்கு வருது. அதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா கொய்யால் எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு யார் இது அனுப்பியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. யார் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபினான்சியரோட ஆஃபீஸில் வேலை பார்த்தார்ல அவர் தான். அதனால அவர் அனுப்பியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்குமே, அதாவது அவரோட ஃபேமிலிக்குமே முத்து ஒரு டைம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பார் போல. ஸோ அதை தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்தன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியாது, அதாவது எனக்கு உங்களை தெரியும், அதாவது நான் உங்களை பார்த்துருக்கேன், அதாவது நீங்கள் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்கீங்க, என்னோட அப்பாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் அதை மறக்கவே மாட்டேன், அதனால தான் இந்த வீடியோ நான் அனுப்பினேன். அதாவது நான் வந்துட்டு என்னோட ஓனருக்கு விசுவாசமாக தான் இருக்கணும், ஆனால் அவர் பண்ணுறது இந்த விஷயத்தில் தப்பு தான், அவர் எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பார், ஆனால் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அனுப்பினேன், இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா முத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து காமிக்கிறாங்க. அதை பற்றி அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கொய்யால எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி சிந்தாமணி அண்ட் அந்த ஃபினான்சியர் இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அது கேட்டு அந்த 2 பேரும் என்ன சார் ஏதாவது சைன் ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்னது சைன் போடணுமா, ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரும் தூக்கி உள்ள போடணும், அது சரியான ஃப்ராடுங்களா இருப்பீங்க போலயே, மரியாதையா ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க, அப்படி இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஸோ அதை கேட்ட 2 பேருமே என்னடா இப்படி சொல்றாரு, ஆஹா இதுலேயும் வசத்தப்ப மாட்டிக்கிட்ட போலயே, அந்த முத்து தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன செஞ்சு வச்சிருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.